வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம அன்னை ஷார்ட் ஸ்டோரியோட 2வது பார்ட் போயிடலாமா? இதுதாங்க ஃபைனல் பார்ட்டும் கூட. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். என்னங்க, நான் என்ன குறை வச்சேன்? உங்க மகனை பார்த்து பார்த்து நல்லா தானே வளர்த்துட்டு வரேன். ஆனா அவனோட குணம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவன் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்து விடு. அவன் பிறந்து வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொன்னீங்க. ஆனா அவனோட குணத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. நான் தான் அவனை சரியா கவனிக்கலையா? அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் சொல்லி கொடுக்கலையா? இந்த மாதிரி யோசனை தான் வருது. என்னங்க, நீங்க இந்த பூமியில இல்லனாலும் எங்களுக்கு துணையா எங்க கூடயே இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க மகன் நல்லபடியா வரணும். அவன் சரியில்லாத பிள்ளையா வளர்ந்து வந்துட்டா என்னங்க, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அவன் என் வயித்துல உருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் தனியாவே வளர்த்து வரேன். அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுங்க. பாத்துக்கோங்க, கை விட்டுறாதீங்க. கர்ணாவ மனசுல உள்ளதெல்லாம் யார்கிட்ட சொல்ல அழுது புலம்பன்னு தெரியாம அவ வீட்டுக்காட்டியே சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு கஷ்டப்படுற கர்ணாவோட மனவேதனை சரியா போகுமா? பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடிக்கிறாங்க. நாம பண்ணது தப்புனா அவங்க பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன மட்டும் கரெக்டா இரு, அப்படி இரு, இப்படி இருன்னு சொல்றவங்க மத்தவங்கள ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க செய்யற தப்பு எல்லாம் கரெக்டா அப்பனா? இனி நான் பேசவே மாட்டேன். கண்டிப்பா என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம அம்மா என்ன அடிச்சிட்டாங்கல்ல, பேச மாட்டேன். சாப்பிடவும் மாட்டேன். நான் சாப்பிடாட்டி அம்மா நானும் சாப்பிட மாட்டேன்டான்னு சொல்லுவாங்கல்ல. பார்க்கலாம் எப்படி சாப்பிடாம இருக்காங்கன்னு. பிரகாசம், அம்மா அம்மா வராங்க. முடிச்சிருந்தா அது இதுன்னு சொல்லுவாங்க. தூங்குற மாதிரி நடிக்கலாம். அப்பதான் நம்மள பார்த்துட்டு பேசாம போவாங்க. பிரகாசம், பிரகாசம், என்னடா தூங்கிட்டு இருக்க? ஐயா பிரகாசம், எழுந்திரியா, சாப்பிட்டுட்டு படு தூங்கு. பிரகாசம், என்ன இப்படி தூங்குறான்? ஐயோ, பிள்ளை சாப்பிட கூட இல்லையே. பிரகாசம், அம்மா இன்னைக்கு ஒன்னு அடிச்சிட்டேன் இல்ல? சாரிடா கண்ணா, அம்மாவை மன்னிச்சிடு. அவங்களோட கஷ்டத்துக்காக தான்டா இந்த மாதிரி சாப்பாடு கேட்டு வராங்க. யாராவது விரும்பி இந்த வேலையை பாப்பாங்களா? அவங்களோட நிலைமையில இருந்தாதாண்டா அவங்க கஷ்டம் புரியும். அத நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல தண்ணிய ஊத்தி விட்டா தப்பு இல்லையா? என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டேன். சாரிடா கண்ணா, இனி அம்மா கண்டிப்பா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அடிக்க மாட்டேன், சரியா? சாப்பிடாம தூங்குறியே, அம்மாக்கு கஷ்டமா இருக்குடா. சரி, கொஞ்ச நேரம் தூங்கு. இன்னைக்கு நீ ரொம்ப அழுதுட்ட. தூங்கு, அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். பிள்ளைய தொந்தரவு பண்ண வேண்டாம், தூங்கட்டும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ நல்ல பிள்ளையா வருவ, நல்ல படிப்ப, நல்ல வேலைக்கு போவ. இப்ப யாருக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நீ பெரிய பிள்ளையாகி பாரு. யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து உதவி செய்வ. கண்டிப்பா செய்வடா. செய்வ, கண்டிப்பா செய்வ. அம்மா சரி, வருத்தப்படாத. எனக்கும் புரியும், எனக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. ஆனாலும் மனசு அப்பப்போ கேட்க மாட்டேங்குதுமா. நாளையில இருந்து நீ நினைக்கிற மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கேன். கண்டிப்பா இருப்பேமா. அம்மா பேசினதெல்லாம் கேட்ட பிரகாசம் நாமளும் இனி நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த நினைப்பு அப்படியே கண்டினியூ ஆகுமா? அங்க பாத்திரலாம். அம்மா அம்மா பிரகாசம், அம்மா. என்ன பிரகாசம்? மா 12வது ரிசல்ட் வந்துருச்சு. ஸ்கூல்ல நான் தாமா ஃபர்ஸ்ட். பிரகாசம், அப்படியாயா? ஆமாமா. மா விளையாண்டுட்டே இருக்க, சரியா படிக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் புள்ள சாதிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? மாமா, இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? என்னடா? நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கறனால எங்க ஸ்கூல்ல இருந்தே என்ன காலேஜ்ல சேர்த்து விடுறேன்னு இருக்காங்கம்மா. அப்படியாப்பா? உனக்கு பிடிச்ச படிப்பா படிச்சுக்கலாமா? என்ன வேணாலும் படிச்சுக்கலாமா, நம்ம இஷ்டம் தான். நம்ம எந்த காலேஜ்ல சொல்றோமோ அந்த காலேஜ்லயே சேர்த்து விட்டுருவாங்க. மா, நான் எத்தனை வருஷம் காலேஜ் படிக்கிறேனோ அது எல்லாமே நம்ம ஸ்கூல் ஏத்துக்கோமா. எனக்கு காலேஜ் ஃபீஸ், அப்புறம் இந்த புக்கு நோட்டு, இந்த ஃபீஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்து கொடுத்துருவாங்க. நிஜமாவாயா? ஆமாமா. மாமா உன்னையும் கூப்பிட்டாங்க, வா ஸ்கூலுக்கு வாமா. எல்லாத்தையும் பேசி நான் என்ன படிக்கிறேன், என்னோட விருப்பம் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு தக்கன காலேஜ்ல சேர்த்து விட்டுருவாங்கம்மா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மா இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது வீண் போகல. ஏன் பிரகாசம், காலேஜுக்கு அப்பனா நம்ம பணம் கட்ட வேண்டியதே இல்லையா? இல்லம்மா, இப்ப நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னா கூட நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிக்க வச்சிருவாங்க. ஐயோ, கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. சரி சரி அம்மா, நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க. நீயும் கிளம்பி வந்துடு. சரியா? அம்மா, நான் என்ன படிக்க போறேன்னு கேட்கவே இல்ல. என்னையா படிக்க போற? கம்ப்யூட்டர் பத்திமா. அதுவும் நம்ம ஊர்ல தான் இல்ல, வெளியூர் காலேஜ்ல தான் போய் சேர போறேன். வெளியூர் காலேஜா? ஆமாமா, இப்போ உள்ள டெக்னாலஜிய படிக்க போறேன். மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு 4 வருஷமா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டேனா அடுத்து ஒரு 2-3 வருஷம் படிப்பு இருக்குமா. முடிச்சிட்டேனா கை நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம். இந்த கிராமம் இந்த ஊரை விட்டு உன்னை சிட்டில ரொம்ப வசதியான இடத்துல நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேமா. பிரகாசம்,
சீக்கிரமே இதெல்லாம் நடக்க போகுது பாரு. பிரகாசம், இல்ல இல்ல. என்னம்மா? அம்மா, இந்த ஊரை விட்டு, அதுவும் இந்த வீட்டை விட்டுலாம் வரமாட்டேன். ஏமா? இது உங்க அப்பா வாழ்ந்த வீடுடா. அம்மா, இதை விட்டுலாம் வரமாட்டேன். என்னம்மா நீ எந்த காலத்துல இருக்க? சரி, உனக்கு புரிய வைக்க முடியாது. எப்போ புரியுதோ அப்ப பாத்துக்கலாம். நாளைக்கு கிளம்பிருமா, ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன எதுன்னு பாத்துக்கலாம். பிரகாசம், சொல்லுமா. வெளியூருக்கு போய் தான் படிக்கணுமா? நம்ம ஊரை சுத்தியே நிறைய காலேஜ் இருக்குடா. டெய்லி பஸ்ல போயிட்டு வர்ற மாதிரி. நீ வெளியூருக்கு போனா அங்கேயே தங்கியில இருக்கணும். மா, பிற வெளியூருக்கு போயிட்டு டெய்லி பஸ்ல போயிட்டு வரவா? இங்க இருந்து பஸ்ல போவங்கள காலேஜே முடிஞ்சிரும். திரும்ப இங்க வீட்டுக்கு வரவங்கள மறுநாள் காலேஜ் முடிஞ்சிரும். இப்படியே நான் வீட்டுக்கும் காலேஜுக்கும் சும்மா பஸ்ல போயிட்டு மட்டும் தான் வர முடியும். ஏமா, அங்கேயே ரூம் எடுத்து தங்கிக்கலாம். இல்ல 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 பிரகாசம், அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? என்னம்மா சொல்ற? வெளியூருக்குலாம் போக வேண்டாம். நம்ம ஊரை சுத்தி எவ்வளவு காலேஜ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு போய் படி. டெய்லி நீ வீட்டுக்கு வர மாதிரியே படிடா. என்னமாச்சு? ஏமா அப்படி பேசுற? இல்ல பிரகாசம், ஒன்ன விட்டுட்டுலாம் அப்பா இருக்க முடியாது. என்னமா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன குழந்தையா? நீ ஏன் குழந்தைடா? உன்னை தனியா அனுப்பிட்டு அம்மா இல்லடா. நீ இங்கனுக்குள்ளே படி. ஏண்டா, நீ படிக்க வேண்டிய படிப்பு இங்க எந்த காலேஜ்ல இல்லையா? அதெல்லாம் இருக்கு. இந்த ஊருக்குள்ளே என்ன எத்தனை நாள் இருக்க சொல்ற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம், வெளியூர் காலேஜ்ல தான் படிக்கணும்னு. இல்ல 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 பிரகாசம், வெளியூர்னு சொல்லாத. நம்ம ஊருக்குள்ள நீ ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்து படி. அதுக்கப்புறம் ஏதோ டெக்னாலஜி அது இதுன்னு சொன்ன. அதுக்கு நம்ம விவசாய படிப்பு ஏதாவது இருந்தா படி. நம்ம ஊருக்குள்ள எத்தனை நிலம் தரிசா கிடக்கு தெரியுமா? அதுலலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படிப்பு இருந்தா கூட படிடா. நம்ம ஊருக்கு பிரோஜனமா இருக்கும். ஊருக்கு பிரோஜனமா இருக்குமா? என்னமா பேசுற? எனக்கு ஏதோ பிரோஜனமா இருக்கு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டை பாக்குறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா ஊரை பாக்குறேன். எடுத்த எடுப்புல ஊரை பாக்க நான் என்ன நினைச்சேன்? பிரகாசம், இங்க பாருமா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அதுக்குரிய பலன் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நான் பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். ப்ளீஸ்மா, நீ ஒன்னு நாளைக்கு வர முடிஞ்சா வா. இல்லாட்டி நீ வீட்டுல கூட இருந்துக்கோ. எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, இல்ல வர முடியல, நான் ஏதாவது ஒரு சாக்க சொல்லிக்கிறேன். நான் போய் கூட எங்க மேடம் கிட்ட பேசிக்கிறேன். பிரகாசம், இதோட இந்த பேச்ச விடுமா. டேய் பிரகாசம், அம்மா சொல்றத கேளு. நான் உன்னை படிக்க வேண்டாம்னு சொல்லல, வெளியூர் வேண்டான்னு தான் சொல்றேன். இங்கனக்குள்ள உள்ள ஏதாவது ஒரு காலேஜ்ல சேரு பாத்துக்கோ. முடியாதுமா. என்னாலயும் உன்னை வெளியூருக்கு அனுப்ப முடியாது. போதும், உங்க அப்பா போய் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் போதும். என்ன உன்னையே என்னால தனியா விட முடியாதுடா. அப்பா கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படுவேன் நினைக்கிறியா? நினைக்கிறேனோ நினைக்கலையோ, என் புள்ள எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ ஏன் இஷ்டத்துக்கு விடணுமா? முடியாது. அம்மா, உங்க ஸ்கூல்ல நான் வந்து பேசினாலும் சரி, இல்ல நீயே பேசினாலும் சரி, இங்கனக்குள்ள எந்த காலேஜ்லயாவது சேர்ந்துக்கோ. அதே மீறி எங்கேயும் போகணும்னு நினைக்காத. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? என்னோட ஆசனை. படிக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? சொல்லுடா. ரெண்டுமே தான். நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதே படிப்பை இந்த ஊர்ல எடுத்து படி. இல்ல இந்த ஊர்லயே இருக்க கூடாது, வேற எங்கேயாவது போய் இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு நீ வீட்லயே இருந்துக்கோ. நான் கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் எங்கேயும் போக கூடாதா? இங்க உள்ள காலேஜ்ல படிக்கிறதுக்கு நான் வெளியூர் காலேஜ்ல போய் படிச்சேனா, நான் காலேஜ் முடியும் போதே என்ன இன்டர்வியூல வேலைக்கு செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்ல வேலை பாப்பேன். அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு புரிய வேண்டாம்டா. நீ அது இதுன்னு எதையும் சொல்ல வேண்டாம். இங்க உள்ள காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும்னா படி. இல்ல நம்ம விவசாய நிலத்தெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு குத்தகைக்கு தான் விட்டுருக்கோம். அதை எடுத்து நீ விவசாயம் பண்ணு. விவசாயம் பண்ணவா? யார பாத்துமா விவசாயம் பண்ண சொல்ற? பிரகாசம், ச்சே, நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கலாமா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டு வந்த, எல்லாத்தையும் பாழாக்குறேல. பிரகாசம் புரிஞ்சுக்கோடா. அம்மாவோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோ. அப்பா இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. நீ என் கூட இருக்கிறதாண்டா எனக்கு நிம்மதி சந்தோஷம். அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஓ நிம்மதி ஓ சந்தோஷத்துக்கு நான் ஏன் சந்தோஷத்தை இழந்துட்டு நிக்கணும்னு நினைக்கிற? பிரகாசம், இதான ஓ ஆசை, அதுபடியே நடந்துக்கிறேன். போதுமா? டேய் டேய் பிரகாசம், பிரகாசம் அம்மா சொல்றத கேளு. டேய், வெளியூருக்கு போய் படிப்புன்னு சொன்னதுமே நம்ம கருணா பயந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கார விட்ட மாதிரி நம்ம பிள்ளையும் எங்கேயும் விட்ட கூடாதுங்கிற பயம். ஆனா அதை புரிஞ்சுக்காம பிரகாசம் அம்மா கிட்டே கோபமா பேசிட்டு போறான். மறுநாள் ஸ்கூல்ல போய் பேசிட்டு வந்துட்டான். எனக்குள்ள உள்ள நான் சாதாரண காலேஜ்ல சும்மா சாதாரண கோர்ஸே நான் எடுத்து படிச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்துலயும் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா பிரகாசம் பழையபடி வீட்டுல இல்ல. சரியா சாப்பிடாம தூங்காம வர்ணா கிட்டையும் சரியா பேசிக்காம எதையோ ஒண்ணு இழந்த மாதிரி அங்கங்க சோகமா உட்காந்துக்கிட்டே இருந்தான். இத டெய்லி பாத்துக்கிட்டே இருந்த கருணா, பிரகாசம், டேய் பிரகாசம். சொல்லுமா, என்ன பண்ணணும்? ஏன்டா இப்படி இருக்க? 10 நாள் ஆச்சுடா. சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் ஒண்ணு அனுப்பிக்கலையே. நீங்க சொல்றதுதானே நான் கேக்குறேன். நீங்க சொல்றபடிதான் நடந்துக்கிறேன். இன்னும் ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? பேசாம இங்க இருந்து போங்க. வேண்டாம் வேண்டாம், இதுக்கும் ஏதாவது திட்டுவீங்க. நானே இங்க இருந்து போய்க்கிறேன். டேய் டேய் பிரகாசம், வெளியூருக்கு போய் தான் கண்டிப்பா படிக்கணுமா? அதான் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. அம்மா உன் கூட இல்லைன்னு எதுவுமே நீ ஃபீல் பண்ண மாட்டியா? நான் இதுக்கு ஃபீல் பண்றேன். என் ஃப்ரெண்டு கூட நான் சந்தோஷமா போய் படிக்க போறேன். அம்மா விட்டுட்டு தனியா இருந்துக்குவியாடா? என்ன குழந்தை நினைச்சீங்களா? எனக்கு நீ குழந்தை தானடா. ஆனா நான் பெரிய பையன். சரிடா, போய் படி. இனிமேல் படிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி சொல்றீங்க? ஸ்கூல்ல போய் எல்லாம் பேசிட்டேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப போன்னு சொன்னா இதுவும் முடியாதுங்கிற தைரியம் தானே?
அப்படி இல்லடா, நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன விட்டு போறதான் சந்தோஷம் நினைக்கிற. போடா, போய் படி. சும்மா போனா பேசாம போங்கம்மா. உங்க ஸ்கூல்ல போய் சொல்லுடா, கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் போனா என்ன திட்டி அனுப்புவாங்க. இல்லடா, அதெல்லாம் கேட்பாங்க. நீ வீட்டு சூழ்நிலையை எடுத்து சொல்லு. பேசாம போமா. ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு தேவை நான் இங்கேயே இருக்கணும், அப்படித்தானே? இருக்கிறேன், போ. பிரகாசம். ஐயோ பேசாதமா, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இல்லையா அம்மா? இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காரவே கூடாது. சும்மா ஏதாவது நைய நைன்னு சொல்லிட்டு. டேய் பிரகாசம், வெளியூர் வேண்டான்னு சொல்லிட்டா. இங்க இருக்கிற காலேஜுக்கு போய்க்கிடுவ, உன் மனசு மாறிடும் நினைச்சேன்டா. ஆனா 10 நாளா புடிச்ச புடியில சரியா சாப்பிடாம தூங்காம யார்கிட்டயும் பேசாம இப்படி இருக்கியடா. இதுல நீங்க பிடிக்காத காலேஜுக்கு போய் என்ன படிக்க போற? வேணாண்டா, நீ பிடிச்ச மாதிரியே போய் படி. என்னங்க, உங்களதான் விட்டுட்டேன். நம்ம பையனையாவது நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனும் புரிஞ்சுக்காம வெளியூருன்னு தான் சொல்றான். இதுக்கு மேல அவனை இங்கனக்குள்ளேயே வச்சு அவனை கஷ்டப்படுத்த விரும்பலங்க. அவன் இஷ்டப்படியே போய் படிக்கட்டும். நான் போய் அவனோட ஸ்கூல்ல பேசி அவன் வெளியூர்ல அவனுக்கு பிடிச்ச காலேஜ்ல அவனுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க நான் போய் பேசுறேங்க. என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரியல, ஆனா நல்லதே சொல்லுவாங்க நம்பி போறேன். மகனுக்காக கருணா மனசு மாறி ஸ்கூல்ல போய் பேசி வெளியூர் காலேஜ்ல சீட்டும் கிடைச்சாச்சு. நம்ம பிரகாசம் வெளியூருக்கு படிக்கவும் கிளம்பியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஆனா கருணா மனசுக்குள்ள கவலையை தவிர இப்ப வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா. எங்க மேடம் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி அதே காலேஜ்ல அதே படிப்புக்கையும் நீ படிக்க சம்மதம் வாங்கிட்ட. போய் நல்லா படிப்பேமா. காலேஜ்ல 4 நாள் 5 நாள் லீவ் வந்துச்சுன்னா அப்ப உடனே ஊருக்கு வந்துடுறேன். டெய்லி உனக்கு போன் பண்றேமா. சரிப்பா. அக்கா பாட்டி எங்க அம்மாவை பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் கவனமா படிக்கிற வேலையை பாரு. சின்ன பையன் இங்கேயே ஏகப்பட்ட சுட்டித்தனத்தை பண்ணுவ. தெரியாத இடத்துல போய் உன் வேலையை காமிக்காத, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. உங்க கூடயே குட்டி பிள்ளையில இருந்து வளர்ந்தனால எல்லாரும் என்ன சின்ன பையங்கிறீங்க. ஆனா நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேன். டேய் 20 வயசுக்கு மேல தாண்டா ஒரு தெளிவே வரும். 15 வயசுல நான் பெரிய பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏக்கா நான் 12 முடிச்சிட்டேன்க்கா. 17 வயசு. ரெண்ட குறைச்சு சொல்லிட்டேனாக்கும். இங்க பாரு, போய் கவனமா படிக்கிற வேலையை பாரு. சீக்கிரம் ஊரை பார்த்து வாடா. உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சு எந்த நேரத்துல இந்த ஊருக்கு வந்தாலோ அந்த நாள்ல இருந்து தனியா தான் இருக்கா. இப்பதான் நீ அவ கூடயே இருக்கேன்னு பார்த்தா இப்ப நீயும் ரெக்க முளைச்சோன்னா பறக்க ஆரம்பிச்சிட்ட. எங்கிட்ட பறந்து போனாலும் என் வீட்டுக்கு நான் வந்துருவேன். வாடா, வர்றதுதான் சந்தோஷம். சரி கிளம்புறேன். எல்லாரும் பாத்து இருங்க. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. சரிம்மா, பாத்துக்கோங்கக்கா. சரிடா. குட்டி பிள்ளையா இங்கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டு வந்தான். இப்ப பாரு வெளியூருக்கு போற அளவுக்கு ஆயாச்சு. கர்ணா, பிள்ளைய நல்லா வளர்த்து விட்டுட்ட. எதுக்கும் கவலைப்படாம இரு. சீக்கிரம் நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு வந்துருவான். சரிங்கக்கா. எல்லாரும் இந்த மாதிரி சொன்னாலும் கர்ணாவோட மனக்குமரல் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல நல்லபடியா திரும்பி வரணும். அதை தவிர கர்ணா மனசுக்குள்ள எந்த எண்ணமும் ஓடல. அதேதான் தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தா. திரும்பவும் கர்ணாவோட தோணை அவன் வீட்டு மாடுங்க கோழிங்க தான். அதுகளை பாத்துக்க, அதுக கூட பேச இப்படியே நாளும் பொழுதும் போச்சு. டெய்லி அப்பப்ப கர்ணா போன் பண்ணுவான், பேசுவான். நல்லா இருக்கேமான்னு ரொம்ப சந்தோஷமா பேசுவான். அந்த ஒரு வார்த்தை கருணாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்துச்சு. ஆனா கருணா காலேஜ்ல டேய் அங்க பாரு, அந்த பையனை பாரு. ஐயோ அவனோட எப்பவுமே இப்படிதான். கொஞ்சம் கூட டீசென்டே இல்ல பாரு. அவன் அப்படித்தான்டா. டேய் பிரகாசம், செமஸ்டர் ஆரம்பிச்சாச்சுடா. எல்லாம் படிச்சிட்டேல. நானும் ஒன்னும் படிக்கலடா. என்னடா சொல்ற, படிக்கலையா? அதெல்லாம் நைட் உட்காந்து படிச்சா போதும். எப்போடா நைட் உட்காந்து படிச்சு காலையில உடனேவும்? டேய் அன்னைக்கு நடத்துறத கவனிச்சாலே படிக்க முடியல. ஒரு நாள்ல உன்னால முடியுமா? நான்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தெரியுமா? அதனாலதான் இவ்வளவு பெரிய காலேஜ்ல இப்படி வந்து படிச்சிட்டு இருக்கேன். எனக்குலாம் இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. எங்க அப்பா கடைசி வரைக்கும் சேர்த்து விடவே மாட்டேனாங்க. அழுது அடம் புடிச்சு அதுக்கப்புறம் தான்டா இங்க படிக்க வந்தேன். எனக்குலாம் அப்படி ஒண்ணுமே இல்லடா. என்னோட படிப்பு செலவு எல்லாமே என்னோட ஸ்கூல் நிர்வாகம் ஏத்துக்கணும். நான் என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த காலேஜ்ல வேணாலும் படிக்கலாம். தெரியுமா? உனக்கு என்னப்பா படிப்பாளி படிப்ப. ஆமாண்டா, ஆமா. டேய் இன்னைக்கு பாரு அந்த கண்ணாடி பேசாம உட்காந்துருக்கான். உட்காரட்டும். நாம கொடுத்த குடுப்பு அப்படி. எப்ப பாரு உட்காந்து படிக்கிறேன் நம்மள போட்டு கொடுத்துட்டு. இவன் படிச்சா அவன் மட்டும் படிக்க வேண்டியதானடா. நம்மள இதுக்குள்ள மேம்ட்ட எல்லாம் போட்டு கொடுக்குறான். அதெல்லாம் அப்படிதான்டா. சரி நான் செமஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கடா. படிச்சிட்டேன்னா நைட்டு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுவேன். அதனால நான் படிக்கிறேன். அதெல்லாம் நைட்டு படிச்சுக்கலாம்டா. எப்பா அரியர் மட்டும் நான் வச்சேன், எங்க அப்பா அடிச்சு இழுத்துட்டு போயிருவாரு. நான் படிக்கிறேன். ஓகே படி. மேம் சார் யாரையும் காணோம். நான் அப்படியே கிளாஸ்க்கு வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வரேன். போ உனக்கு என்ன? இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறனால, நம்ம நல்லா படிச்சு இந்த காலேஜுக்கு வந்தனால நம்ம மதிப்பே வேற லெவல்ல இருக்குன்னு பிரகாசம் நினைச்சுக்கிட்டான். நல்லா படிக்கிறவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டான். படிக்காதவங்களும் ரொம்ப ஏளனமா
பாப்பான். நான் அவன் எப்படின்னு இப்ப வரைக்கும் அவன் புரிஞ்சுக்கல. இதே மாதிரி தான் காலேஜ்ல ரொம்ப ஜாலியா தினம் தினம் அவனோட லைஃப சூப்பரா என்ஜாய் பண்ணான். ஆனா படிக்க மட்டும் செய்யல. ஓவர் கான்பிடன்ட். நம்ம காலையில படிச்சனா நைட் படிச்சா போதும்னு இந்த ஒரு படிப்புலயே நம்ம பாஸ் ஆயிருவோங்கிற நினைப்பு. இப்படியே இவனோட காலேஜ் நாட்கள் அப்படியே ஓட ஆரம்பிச்சிச்சு. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் முடிச்சாச்சு. இந்த 2 வருஷத்துல ஒரு 3 தடவை அவன் ஊருக்கு போய் அவங்க அம்மாவை பாத்துட்டு வந்திருப்பான். மிச்சப்படி இந்த காலேஜ்ல என்ஜாய் பண்ற வேலை மட்டும்தான். 2 வருஷத்துல 4 செமஸ்டர்ல அரியரை தவிர இந்த காலேஜ்ல அவன் சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. காலேஜ்ல ஒரு சின்னதா ஃபங்க்ஷன், வாங்க அதை போய் பாத்திரலாம். டேய் இங்க பாருடா, என்னமோ சாப்பாடு போடுற மாதிரி எல்லாம் வரிசையா வந்து உட்காந்துட்டாங்க. ஐயோ இவங்க எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறாங்களோ. ஏய் காலேஜ் மீட்டிங்டா, இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. டேய் மீட்டிங் சொல்லு ஒத்துக்கிறேன், ஃபங்க்ஷன்லாம் சொல்லாத. என்ன ஆடலும் பாடலுமா வைக்க போறாங்க? ஐயோ ஐயோ. சரி சரி வா, இப்பவே இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு. பின்னாடி டேபிள் தான் காலியா இருக்கு, அங்க போய் உட்காரலாம். டேய் நானா யாருடா? நான் போய் பின்னாடி உட்காரவா? இரு எவனையாவது பின்னாடி போக சொல்லிட்டு நம்ம முன்ன உட்காரலாம். டேய் வேண்டாடா, அவங்க எல்லாம் நல்லா படிக்கிற பையங்க. ஐயா என்னை விடவா, வாடா பேசாம. பிரகாசம். டேய் கிராப்பு மண்டா, நானா? நீதான்டா. ஏண்டா நீ எல்லாம் சாப்பாடே சாப்பிட மாட்டியா? இன்னும் 2-3 ஷர்ட் எக்ஸ்ட்ரா போட்டு வாடா, இல்லாட்டி நான் எலும்பு துண்டு நடக்குதுன்னு கவிக்கிட்டு போயிட போது. டேய் ஏண்டா பாரேன், அப்படிதான் இருக்கான். ஹலோ லோன்னு போய் பின்னாடி உட்காரு. அதெல்லாம் முடியாது. ஏய் எழுந்து போடா. டேய் கருப்பு கோட் போட்டவனே, நீயும் தான் எழுந்து பின்னாடி போ. அப்படிலாம் போக முடியாதுங்க, எங்க வேணா போய் பின்னாடி உட்காருங்க. பா ரொம்ப மரியாதை தெரிஞ்சவனா இருக்கான். இப்ப நீங்க 2 பேரும் பின்னாடி போகலனா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க. டேய் சார் வராங்கன்னு நினைக்கிறேன், பேசாம இருறா, வா பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். யார் வந்தா என்னடா, என்ன யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணா ஃபர்ஸ்ட் என் ஸ்கூல் முன்ன வந்து நிக்கும். சரிதான், உனக்கு எல்லாரும் முன்ன வந்து நிப்பாங்க, எனக்கு எங்க அப்பா முன்ன வந்து அடிச்சு தோலை உரிப்பாரு. நான் போய் உட்காந்துக்கிறேன்ப்பா. டேய் நில்றா. நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். டேய் சோ சரி டேய் எலும்பு, நீ மட்டும் போ. ஏய் சார் வந்துட்டாடா. குட் மார்னிங் சார். நம்ம கிட்டே வா. குட் மார்னிங் பசங்களா. இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். இவர் பேர் ராஜா. 3 வருஷத்துக்கு முன்ன இவர் எல்லாம் மரியாதை கிடையாது, இவன் அவன் அதான். ஏன்னா இவரு நம்ம காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட். ஓ இப்போ நம்ம முன்ன ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா வந்து நிக்கிறாரு. இப்ப நான் மட்டும் இல்ல, நம்ம பிரின்சிபல் சாரேவும் அவங்க இவங்கன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மரியாதையை தேடிக்கிட்டது அவர் தான். படிப்பை தவிர நம்மள எதுவுமே உயர்த்தாது. நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது படிப்பு மட்டும்தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம். அது ஈவினிங் நம்ம காலேஜ் முடியும் போது ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, எல்லாருமே கலந்துக்கலாம். ஓகே சார். அப்புறம் சார் கிட்ட நீங்க எந்த கொஸ்டின் கேட்கனாலும் கேட்கலாம். நீங்க இந்த காலேஜ முடிச்சிட்டு போகும்போதுல என்னவாக போறீங்க, இல்ல நீங்க அடுத்து என்ன படிக்கலாம், அந்த மாதிரி என்ன கொஸ்டினாலும் சரி, நம்ம ராஜா சார் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. டேய் தம்பி இங்க வா. நானா சார்? ஏய் நீ எதுக்கு இங்க வர? போ பின்னாடி போய் உட்காரு. சார் கூப்பிட்டாங்கண்ணே. உன்னெல்லாம் கூப்பிடல வினோத். எஸ் சார். உன்னதான் சார் கூப்பிட்டாரு, எழுந்து வா. ஓகே சார். கொஞ்சம் வழி விட்டுக்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பா. நம்ம காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீயாமே. அதெல்லாம் இல்ல சார். இல்ல சார் மேம் எல்லாருமே சொன்னாங்க, படிப்புலும் சரி இல்ல மிச்ச எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சரி நீ தான் ஃபர்ஸ்ட்னு. சூப்பர்ப்பா, இப்படிதான் இருக்கணும். காலேஜ் முடிச்சதும் கண்டிப்பா என்கிட்ட வா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் எதுனாலும் உனக்கு நான் பண்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா போ. சரிங்க சார். யார நம்ம ரொம்ப ஏளனமா பேசணுமோ அவன் இப்போ முன்ன நின்னு நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசும்போது நம்ம பிரகாசம் அப்படியே அதிர்ச்சியில நம்மளோட மதிப்பு இவ்வளவுதானா அந்த ஒரு சூழல்ல நின்னா. டேய் தம்பி நீ இருக்கீங்க நின்னுகிட்டே இருக்க, போய் உட்காரு. சார் நோ ப்ராப்ளம், அவன் நின்னாலும் பரவாயில்ல. நான் சொன்னேனே பிரகாசம், நம்ம காலேஜ்லயே ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அது இவன் தான். இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் பிரகாசம் அப்படியே நொறுங்கிட்டான். நம்ம காலேஜ்ல நம்மள இவ்வளவு மோசமாவா நினைச்சு வச்சிருக்காங்கன்னு. இப்போ வரைக்கும் நாம தான் எல்லான்னு எவ்வளவு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா மத்தவங்க மனசுல நம்மளோட நினைப்பு இவ்வளவுதானா அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு நின்னா. ஓ டேய் அது நீதானா? எப்பட்றா காலேஜுக்கு வந்து படிக்காம இந்த மாதிரி எல்லாம் அரியர் வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துறது ஒரு பெருமையா? சொல்லுடா பெருமையா? இல்ல சார். இங்க வாடா. சார். எந்த ஊர்ரா? வெளியூர் சார், கிராமம். இந்த காலேஜுக்கு எப்படி வந்த? 12th நான் தான் சார் எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதனால எங்க ஸ்கூல்ல இருந்து இங்க படிக்க வச்சாங்க. அவங்களா இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டாங்களா இல்ல நீ விரும்பி வந்தியா? நான் தான் சார் விரும்பி வந்தேன். 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் நீ. என்னடா ஃபுல்லா அரியர் மட்டும்தான் இருக்கு, அதுவும் காலேஜ்லயே ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பேர் வாங்கியிருக்க. இல்ல அது வந்து இங்க பாருடா, இந்த காலேஜ்ல படிச்சா கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிருவானு எல்லாரும் நம்பி தான் இங்க படிக்க வராங்க. அதுக்காக நீ அரியர் வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாப்ல வேலை கிடைக்காது. உன்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் எப்பவுமே கிடைக்கும். ஈஸியா அந்த காலேஜுக்குள்ள நுழைஞ்சனால உனக்கு படிப்போட அருமை தெரியல. நான் இந்த காலேஜுக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமாடா? நான் 10th படிக்கும் போது எங்க அப்பா தவறிட்டாரு. வீட்டுல அவ்வளவு வருமாடா.
படிப்பை விட்டுறேம்மா, இனிமேல் நானும் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னது, படிப்பு தாண்டா உன்னை உயர்த்தும், எவ்வளவு கஷ்டப்பட்டாது நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒத்த பொம்பளையா வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டு என்ன படிக்க வச்சாங்கடா. அதுக்காக நானும் சும்மா இல்ல. 11 போனதுல இருந்து சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சதும் வேலைக்கு போவேன் பக்கத்துல. வெறும் 50 ரூபா சம்பளத்துக்குடா. ஆனா அது 50 ரூபா சம்பளம்னாலும் ஒரு நாள் வீட்டு குழம்பு செலவுக்காவது ஆகுமேனு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலையும் பார்த்தேன், படிக்கவும் செஞ்சேன். இப்ப நான் இந்த நிலைமைக்கு வந்ததும் எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியுமா? எங்க வீட்டு மகாராணிடா எங்க அம்மா. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ இப்ப அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. நல்லா படிச்சு மார்க் எடுத்து இந்த காலேஜுக்கு வந்தோம். காலேஜை விட்டு போகும்போது கை நிறைய சம்பளத்தோட வேலைக்கு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ நல்லா படிச்சா மட்டும்தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை இஷ்டப்பட்டு செய்ய முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட மட்டும்தான் செய்யணும். உன்னோட குடும்பம் எப்படி, ரொம்ப வசதியா இல்ல ஆளு ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்து கேக்குறேன்? இல்ல சார், கஷ்டப்படுறவங்க தான். பிறகு எதுக்குடா இந்த ஆட்டம்? இப்ப கஷ்டப்படுற நீ உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் பட போறியா? இல்ல சார். உங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் பாத்துக்கணும் நினைப்பு இல்லையா? பாத்துக்கணும் சார். அப்பனா படி. இப்போ உன் பின்னாடி 4 பேர் சுத்துறது பெருசு இல்ல. நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் பின்னாடியே ஒரு 4 பேர் நிப்பாங்க பத்தியா? அதுதான்டா திறமை, அதுதான் படிப்பு. புரியுதா? புரியுது சார். போ போ போய் உக்காரு. டேய் போடா. சரிங்க சார். எங்க சார் இந்த மாதிரி பசங்கள்லாம் படிப்பையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையும் தொலைச்சிட்டு சுத்தி யாரும் இல்லாம நிற்கதியா நிப்பாங்க பாத்தீங்களா? அப்பதான் சார் அறிவே வரும். அது வரைக்கும் நாம சொல்றதெல்லாம் காதுல வாங்க மாட்டாங்க. விடுங்க சார், நாம சொல்றத சொல்லியாச்சு. இனி அவங்களோட எண்ணம். ஆமா சார், பசங்கள நல்ல பிள்ளைகளா வரணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த காலேஜ்ல படிச்சு இந்த மாதிரி முன்னேறி வந்தவங்கள கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறோம், அவங்கள பேச விடுறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம், அவங்களுக்கு புரியலாட்டி நாம என்ன பண்ண முடியும்? அதே நம்ம உண்மைதான் சார். அந்த சார் சொன்னாரு 10ஆப்பு படிக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாங்கன்னு. ஆனா நான் என் அப்பாவை பார்த்ததே இல்ல. அம்மா சொன்னாங்க எனக்கு 3 வயசா இருக்கும்போது அப்பா வந்தாங்க. வரும்போதே உடம்புக்கு முடியாம வந்த அன்னைக்கே நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அப்பனா நான் பிறந்ததுல இருந்து இல்ல அம்மா வயித்துக்குள்ள இருந்ததுல இருந்து அம்மா மட்டுமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நமக்கு ஏன் இதெல்லாம் புரியல? அம்மா கிட்ட நிறைய நாள் கோபப்பட்டிருக்கேன். அம்மா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும், அவங்க இல்லைங்கும் போது நாம மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்னு அவங்க மேல எல்லார் மேலயும் கோபப்பட்டேன். அம்மா சொல்றதையும் புரிஞ்சுக்கல. ஏன் எதனால எனக்கு ஏன் அம்மாவோட கஷ்டம் புரியல? காலேஜும் படிக்க வந்துட்டேன். அப்பா விட்டுட்டு போனதும் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிருந்தா இந்நேரம் நானு எத்தனை குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுதுங்க. ஆனா என்ன இந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன். அம்மா அம்மா தப்பு பண்ணிட்டேம்மா. இப்பவும் நான் யார ஏளனமா பேசுனேனோ அவன் அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்கினா. அப்பா என்ன பார்த்த பார்வை, நாமளும் நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் அந்த ஸ்டேஜ்ல எனக்கும் எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டேன்ல. அம்மா கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காம என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிட்டேன். இல்ல இனி இந்த தப்ப பண்ண மாட்டேன். அம்மா இன்னும் 2 வருஷம் இருக்குமா என் படிப்பு. நல்லா படிச்சு இந்த அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையோட உன்னை வந்து பார்க்க வரேமா. கண்டிப்பா வருவேன். அப்பப்ப நீ சொல்ற வார்த்தை நாம சரியா இருக்கணும், மத்தவங்க சரியா இருக்காங்களான்னு எல்லாத்தையும் பார்க்காத. உன்னை பார்த்து அவங்க மாறுவாங்க. சரியா சொன்னமா, அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். என்ன பார்த்து மத்தவங்க மாறட்டும், அடுத்தவங்க குறைய கண்டுபிடிக்க நான் யாரு? நல்ல மார்க் வாங்கிட்டோம், பெரிய காலேஜ்ல சேர்ந்துட்டோம், இனி நம்மள மிஞ்ச யாருன்னு ரொம்ப ஆணவமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க காலேஜ்ல படிக்கிற எல்லாத்த விட ரொம்ப மோசம்னா நான் தாமா. நான் தான் இந்த காலேஜ்ல ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான் சொல்லும் போது எல்லா பசங்களும் என்ன பார்த்த பார்வை. 2 வருஷம் நான் தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தது ஃபுல்லா ஒரு செகண்ட்ல தவிடு பொடி ஆயிடுச்சுமா. ஒரே செகண்ட்ல எல்லாமே போச்சு. அத்தனை பேர் முன்னையும் நான் இனி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்த போலீஸ் அதிகாரி மாதிரி நானும் நான் படிச்ச காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போவேமா. கண்டிப்பா போவேன். என்னால உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்க முடியாதா? அவர் மட்டும்தான் அவங்க அம்மாவை பாத்துக்குவாரோ? அவங்க அம்மாவை விட நீ பெருசுமா. என்ன பச்சை பிள்ளையில இருந்து நீ மட்டுமே வளர்த்திருக்க. உன்னை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா பாத்துக்குவேமா. நம்ம வாழ்க்கையவே திருப்பி போட ஒரு நொடி போதுங்க. அந்த ஒரு நொடி தான் புரிதல். நாம இப்படிதான் இருக்கணும். நாம இப்படிதான் பண்ணா நம்ம லைஃப்ல நாம முன்னேறி வரலாம். அந்த ஒரே ஒரு புரிதல், அந்த புரிதல் எப்போ வருதோ நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். இப்ப பிரகாசமும் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான். அவன் சொன்ன மாதிரி அவன் காலேஜ் முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான். டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அதே டெக்னாலஜில நல்ல வேலையில ஜாயின் பண்ணான். கை நிறைய சம்பளம். ஆனா அவன் ஊர்ல இல்லங்க, வெளியூர்ல.
பிரகாசம் அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா, அம்மா நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன், வெளியூர்ல வேலைமா, கை நிறைய சம்பளம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னதும், ஆனா நம்ம கருணா முகத்திலயும் சரி மனசுலயும் சரி துளி கூட சந்தோஷம் இல்ல. ஏன் கேக்குறீங்களா? ஏ லட்சுமி, என்ன உனக்கு? எதுக்காக என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? சரசு, நீயும் தான். தண்ணி வச்சாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, அமைதியா சமத்தா நல்ல பிள்ளைகளா இருக்கணும், புரியுதா? நம்ம கருணாவுக்கு பேச்சு துணையவும் இவங்க தாங்க. இவங்க கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து மனுஷங்களை விட இந்த வாயில்லா ஜீவன்க தான் இவங்க மன ஆறுதலேவும். இவங்க கிட்ட என்னதான் பேசினாலும் நம்ம மகன் சொன்னது மட்டும் கண்ணா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது, வெளியூர் வேலைங்கிறது. என்ன சரசு அப்படி பாக்குற? நான் எதையோ யோசிக்கிறேன்னு நினைக்கிறியா? அது ஒண்ணு இல்ல, என் வீட்டுக்கார் வெளியூருக்கு போறேன்னு சொன்னதும் அவர் ஆசைக்கு ஏன் தடை போடுவானேன்னு மனசே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அவர் வர 3 வருஷம் ஆகும்னு சொன்னதும் 3 வருஷத்துக்கு மேலேயேவும் எப்ப வருவார்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருந்தேன். வந்தவர் ஒரே நாள்ல போயிட்டாரு. அடுத்து என் பிள்ளைக்காகவே வாழ ஆரம்பிச்சேன். அவனாவது என் கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவனுக்குன்னு ஒரு வயசு வந்ததும் என்னை விட்டு கிளம்பிட்டான். சரி படிச்சு முடிச்சுட்டான், இனிமேலாவது என் கூட இருப்பான்னு நினைச்சேன். இப்பவும் வெளியூர்ல வேலை. அவன் ஆசைப்படிதான் அவனும் நடந்துக்குவான். ஏன் சரசு, நானா இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயமாவது நடந்திருக்கா? எதுவுமே இல்லாம அர்த்தமில்லாத வாழ்க்கைக்காக இன்னும் உயிரோட இருக்கேன் பாரு, அதான் மனசு வலிக்குது. அம்மா. பிரகாசம் கருணாவை பக்கம் வந்தாச்சு. அம்மா. பிரகாசம் வாப்பா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பிரகாசத்தோட பெரிய ஆள் தோற்றம். நம்ம பையன் வளர்ந்துட்டான், மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டா. காலேஜ்ல என்ன அந்த அளவுக்கு பாராட்டினாங்கம்மா. எல்லா சார் மேம் எல்லாருமே எனக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்கம்மா. நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எப்போ கிளம்புற? எங்கம்மா? இல்ல வெளியூருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னியே. வேலை கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னேன், நான் இங்க இருந்து வேலைக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. பிரகாசம் என் ஆசைக்காக நீங்களே என் ஸ்கூல்ல போய் பேசி எனக்கு பிடிச்ச காலேஜ்ல என்ன படிக்க வச்சீங்க. ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க. நான் தான் உங்களுக்குன்னு எதுவுமே செய்யல. இனி நான் உங்க கூட தான். நீங்க சொன்னீங்கல்ல நம்ம வேலை நிலம்லாம் குத்தகைக்கு இருக்கு, அதுக்காக படி, அந்த நிலத்துல நம்ம வேலை பார்ப்போன்னு. பிரகாசம் இனி அந்த வேலையை தான் பார்க்க போறேன். இல்லப்பா, நீ எப்படி வெளியூர்ல வேலை, கை நிறைய சம்பளம்னு? எனக்கு மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? இல்ல தினம் உங்க கையால 1 ரூபா சோறு எனக்கு ஊட்டி விட்டு என் பிள்ளை சாப்பிட்டான், திருப்தியா சாப்பிட்டான் அப்படின்னு உங்க மனசுல நினைப்பீங்களே, அப்படின்னு உங்க பக்கத்திலே இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? பிரகாசம் என்ன சொல்ற? இனி எப்பவும் நான் உங்க கூடதாமா. நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம கிராமத்தையே கலக்குறோம். புரியலப்பா. நம்ம விவசாய நிலமும் சும்மா இருக்க கூடாது. இப்போதைக்கு நம்ம விவசாயம் ரொம்ப முக்கியமா. அது மாதிரி நம்ம படிச்ச படிப்பு வீணா போக கூடாது, அதையும் பாத்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேமா. புரியலப்பா. அம்மா, நான் படிச்ச ஸ்கூல்ல நான் சாரா போறேமா. சாரா கேட்டுட்டு வந்துட்டேன், உடனே ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. சம்பளம் கம்மிதாமா, நான் அதோட சேர்ந்து விவசாயமும் பாப்போம். அப்புறம் கண்டிப்பா சாயங்காலம் நம்ம கிராமத்துல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நான் டியூஷன் சொல்லி கொடுக்குறேமா. அவங்க என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை எல்லாத்தையும் நான் படிக்க வைக்கிறேன். என்னால முடியுமா? சொல்லுங்க. நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துரு. நீ அவனை சந்தோஷமா இருக்கணும், அவனை நல்லா படிக்க வச்சு. கண்ணா, அவன் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். என்ன மாதிரி எந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு வேண்டாம் கண்ணா. அவனை நீ நல்லபடியா வளர்த்து கொண்டு வா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்ணா. என்னங்க? அம்மா, அம்மா என்னம்மா? அழாதீங்கம்மா. பிரகாசம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நினைச்சேன் நான் பிறந்ததுக்கு என்ன அர்த்தம், நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு. ஆனா இப்ப அது எனக்கு புரிஞ்சு போச்சுடா. என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கேன். மன்னிச்சிருமா, நான் தாமா புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். கிராமத்துல எல்லார் கூடயும் விளையாடும் போது எல்லாம் எங்க அப்பா கூட நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசும்போதெல்லாம் நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கலையேங்கிற ஒரு விருப்பமா. ஆனா எல்லாமுமா நீ கிடைச்சிருக்கேன்னு எனக்கு அப்ப புரியலமா. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அழாதமா. இப்ப வரைக்கும் உன் கண்ணுல கண்ணீரை மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். உன் உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பை கூட பார்த்தது இல்லமா. அவ்வளவு வைராக்கியமா மனசை இருக்க வச்சு எனக்காகவே வாழ்ந்த நீ தெய்வமா. தெய்வம். உன்னை இன்னும் நான் புரிஞ்சுக்கலனா மனசனே இல்லமா. பிரகாசம், அப்பா தான் நம்மள தவிக்க விட்டுட்டு போனாரு. நானும் அதே தப்பு செய்ய மாட்டேமா. எப்பவும் இங்கதான் உன் கூட தான். இந்த கிராமத்துக்கு ஒரு முன் உதாரணமா நான் இருப்பேன். அது மாதிரி கடைசி வரைக்கும் நமக்கு நம்ம அப்பா வாழ்ந்த வீடுதாமா. எனக்கு மனசுல அவ்வளவு வலியோட சொன்ன, இது உன் அப்பா வாழ்ந்த வீடு, இங்க இருந்து நான் வரமாட்டேன்னு. அந்த வலி இப்ப எனக்கு புரியுதுமா. இப்ப புரியுதுமா. வருஷம் கழிச்சுங்க முத நம்ம கருணாவோட முகத்துல சிரிப்பு. யாரு
யாருமா யார் யாரு இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம கர்ணாவோட பேத்திதாங்க. ஆமா, பிரகாசம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேமா, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என் மருமக. அத்தை. அம்மாடி அத்தை, நான் நம்ம வயக்காட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஆட்களெல்லாம் வர சொல்லி வயக்காட்டுல வேலையை ஆரம்பிச்சதும் நான் அப்படியே வீட்டுக்கு வரேன் அத்தை. சரிடா கண்ணு. பாப்பாவை பாத்துக்கோங்க அத்தை. சமைச்செல்லாம் வச்சுட்டேன். பாப்பா கூட்டி விட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டுருங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். கவனமா இருமா, சீக்கிரம் வந்துடுறோம். சரிப்பா. அம்மா, என்னப்பா? ஸ்கூல் விட்டு முன்னப்பனா வந்தாலும் பசங்க வந்துட்டாங்கன்னா உட்கார சொல்லுங்க. 2 மணி நேரமா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சரிப்பா. வாங்கங்க, கிளம்பலாம். நான் சீக்கிரம் வந்தாதான் வந்தா அத்தையும் பாப்பாவும் பாத்துக்க முடியும். சரிம்மா, வா போலாம். சரிங்க. கர்ணாவோட வாழ்க்கையின் அர்த்தம் கிடைச்சாச்சு. அவ பேத்தி வந்ததுல இருந்தேமோ கர்ணா முகத்துல எப்பவுமே சிரிப்புதான். ஆயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. இது எப்பவுமே உண்மைங்க. நமக்காக எப்பவுமே எந்த கேடும் நினைக்காம நம்ம நல்லதை மட்டுமே நினைச்சு வாழ்ற ஜீவன்னா அது அப்பா அம்மா மட்டும் தாங்க. அண்ணா காலேஜ்ல பட்ட அந்த ஒரு அசிங்கத்தினால அதே காலேஜ்லயே நம்ம முன்னேறி காமிக்கணும்னு நல்லா படிச்சு முன்னேறியும் வந்துட்டான். அதுவும் இல்லாம நம்ம அம்மா தான் நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை இப்ப அவன் வீட்டுல மகாராணியா பாத்துக்கிறான். இவ்வளவுதாங்க. நம்ம அம்மாக்கு கொடுக்கற சந்தோஷம் இது மட்டும்தான். நாம நல்லா வாழணும், அதை பாக்குறதா அவங்களோட முதல் சந்தோஷம். அப்புறம் சாப்பிட்டியாமா? உங்களுக்காக நான் இருக்கேமா, அந்த வார்த்தை தாங்க. அதுதான் அவங்கள எப்பவுமே சந்தோஷப்படுத்தும். இப்போ நம்ம கர்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, நம்ம இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அன்னை ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீ நாளைக்கு ஒரு புதிய ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்க வரேன். ஓகேங்களா? பாய். அப்புறம் கொஞ்சம் இரைச்சல் சவுண்ட் கேட்கும். இந்த கடைசி ஒரு 3 நிமிஷம் தாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல சரியான இடி மழை. அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். இப்படிக்கு உங்கள்